யார் நீங்க இவ்வளவு நாள் எங்கேயே வச்சிருந்தீங்க இந்த படத்தை அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்த படம் தான் ஃப்ளோ. ஃப்ளோ அழிஞ்சுகிட்டு இருக்க ஒரு உலகத்துல கருப்பு பூனையை மையமா கொண்டு அதோட கதையை சொல்ற ஒரு படம் தான் இந்த ஃப்ளோங்கிற ஒரு படம். இந்த ஃப்ளோ படம் ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி இது எல்லா வீடியோலையும் யூஸ்ஃபுல்லா பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாய்லரே இல்லாம தான் ரிவ்யூ சொல்ல ட்ரை பண்ணுவேன். பட் சில பேர் எனக்கு பர்சனலா இதை இன்டர்பிரட் பண்ணி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுக்கு பின்னாடி என்ன சொல்ல ட்ரை பண்றாங்க அப்படிங்கிற சில டீகோடிங் அண்ட் பிரேக் டவுன் நிறைய படங்கள், நிறைய மூவி ட்ரெய்லர்ஸ், அந்த விஷயங்களை பிரேக் டவுன் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறீங்க. இந்த வீடியோ ஃப்ளோ படத்தோட ஸ்பாய்லர் இல்லாத ரிவ்யூ தான். அப்படி சொன்னாலும் 2-3 இடங்கள்ல உங்களுக்கு ஸ்பாய்லர்னு படுற சில விஷயங்கள் நான் பேசியிருப்பேன். பட் முடிஞ்ச அளவுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்பாய்லர் எதுவும் இல்லாம இந்த ஃப்ளோ ரிவ்யூ நான் சொல்றேன். இந்த படத்தை பத்தி பிரேக் டவுன், இல்ல நீங்க எப்படி இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க, மெட்டபரிக்கலா இந்த படத்துல என்ன சொல்ல ட்ரை பண்றாங்க அப்படிங்கிற சில விஷயங்களை நான் பேசணும்னு இந்த சேனல்ல நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதை தாண்டி இந்த வீடியோ நிறைய ரீச் போனாதான் எனக்கு இதை பத்தி நம்ம சேனல்ல பாக்குறதுக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் கிடைக்கும். ஸோ அதனால இந்த வீடியோவை நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த படத்தை பத்தி கமெண்ட்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு வியூஸ் அதிகமாக இந்த வீடியோக்கு கிடைக்கிற லைக்ஸ் அதிகமாக அடுத்தடுத்து இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கும் இதே மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி இந்த சேனல் நான் போடுறதுக்கும் எனக்கு ஒரு வேகத்தை இந்த விஷயங்கள்லாம் தரும். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த படத்தை பத்தி பேசணும்னாலும் சொல்லுங்க, பேசிடலாம். பட் அதுக்கும் முன்னாடி ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராம் கிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ். நம்ம பண்றதுதான் கரெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம், அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி எல்லாருக்குமே இருக்கு, எனக்குமே இருக்கு. பட் அதோட வேற ஒரு பரிமாணம், வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இன்னொருத்தர்கிட்ட இருந்து நம்ம கிடைக்கும் போது அந்த பெர்ஸ்பெக்டிவுமே இருக்கு நம்மளை பத்தி அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு சிலரை பார்க்கும்போது நீங்க பண்றதெல்லாம் தப்பா இருக்கே அப்படின்னு நினைக்கும் போது இன்னொருத்தர் உங்களை பத்தி நீங்க இது பண்றது தப்பா இருக்குன்னு சொல்லும் போது நம்ம மனசு அதை ஏத்துக்க மறுக்கும், டிஃபெண்ட் பண்ணதான் ட்ரை பண்ணும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை. அந்த டைம்ல டிஃபென்ஸ் மோடுக்கு போறதுக்கு பதிலா சைலண்டா இருந்து நம்மளை நாமளே இவங்க சொல்றது கரெக்டா இல்ல நம்ம பண்றதுதான் கரெக்டா அப்படின்னு சைலண்டா இருந்து அது நம்ம பண்றது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத தாண்டி தப்புனா ரியலைஸ் பண்ணி அந்த மிஸ்டேக்கை திருப்பி பண்ணாம இருக்கிறது தான் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்கும். எனக்குமே அதுதான் பெஸ்ட்ன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃப்ளோ படத்தை பத்தி பார்த்துடலாம். என்னன்னா, அனிமேஷன் படம். இந்த படம் ஒரு கருப்பு பூனையை மையமா கொண்டு எடுக்கப்பட்ட படம். இந்த கருப்பு பூனை மூலியமா உலகம் அழிஞ்சிட்டு இருக்கு. அதுல விலங்குகள் காட்டுல என்ன பண்றாங்க, எப்படி சர்வைவ் ஆகுறாங்க, அண்ட் இதெல்லாம் தாண்டி இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இதுல டைலாக்ஸே கிடையாது. சில அனிமேஷன் படங்கள்ல பார்த்தா விலங்குகளை பேச வைப்பாங்க நம்ம ஆடியன்ஸுக்கு புரிய வைக்கிறங்கிறங்காட்டி. இதுல அந்த மாதிரி எல்லாம் இல்ல. ரியல் லைஃப்ல பூனைகள் எப்படி கம்யூனிகேட் பண்ணும், ஒவ்வொரு விஷயம் எப்படி கத்துக்கும் அப்படிங்கிறத மெட்டபரிக்கலா எமோஷன் கலந்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலயே என்னமோ எனக்கு இந்த படம் ஒரு ஃப்ரெஷ் ஃபீலா தந்துச்சு. எனக்கு படம் இன்ட்ரெஸ்ட் ஆகி பார்க்க படத்து கூட நான் கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரிதான் உங்களுக்கும் சொல்றேன். நீங்க இந்த படம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த படம் உங்களை பத்தி சில விஷயங்களை கம்யூனிகேட் பண்ணும். ஒரு சில படங்கள் மட்டும்தான் அந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இந்த ஃப்ளோவும். எவ்வளவு பெரிய விஷயத்தையெல்லாம் அசால்ட்டா ஒரு 2 செகண்ட் சீன்ல சொல்லிட்டு போயிட்டீங்களேடா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படம் பார்க்கும்போது தெரிஞ்சு. அந்த அனிமேஷனை பத்தி சொல்லும் போது ஒரு யூனிக்கான அனிமேஷன். இது வரைக்கும் எந்த ஒரு அனிமேஷன் படங்கள்லயும் இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் விசுவலை பார்த்துருக்க மாட்டீங்க. பட் அதையுமே ஒரு நெகட்டிவா தான் எனக்கு இந்த அனிமேஷன் இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. குவாலிட்டியில எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணல இவங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த அனிமேஷன்ங்கிறது ஒரு ஹை எண்ட் கேம்ல ஒரு கேரக்டர் ஜூம் பண்ணி விளையாண்டா ஒரு மாதிரி ஒரு அனிமேஷன் கிடைக்கும்ல, அந்த ஒரு ஃபீலை தந்துச்சு எனக்கு ஒரு சில இடங்கள்ல. மற்றபடி இந்த படத்துல எந்த ஒரு ஃபிளாஸுமே இல்லை. எனக்கு ஃபிளாலெஸ் மூவிங்க. ரியாலிட்டிய 100% 100% சொல்ற ஒரு படம். அதுல ஆஃப்டர் லைஃப் பத்தி ஒரு சூப்பர் நேச்சுரல் எலமெண்டா 2-3 விஷயங்களை அதுவும் ரியாலிட்டி க்ளோசரா தான் கன்வே பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. படம் பார்க்கும்போது நீங்களே அதை புரிஞ்சுப்பீங்க. இது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவா இந்த படத்தை பார்ப்பீங்க. ஏன்னா அந்த மாதிரிதான் இந்த படத்தோட கதையாம்சம் அமைச்சு கொடுத்திருக்காரு இந்த படத்தோட டைரக்டர். இந்த படம் ஆஸ்கரும் வின் பண்ணுச்சு லாஸ்ட் இயர். அப்பவே பண்ணலான்ட்டு தான் இருந்தேன் இந்த வீடியோ. பட் படமுமே என்னால ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு பாக்குறதுக்கு. பட் ஆனா பாக்குறதுக்கு டைம் கிடைக்கல. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல இன்னுமே நான் போடாம இருக்கேன். ஸோ இந்த விஷயம் அந்த விஷயம் அப்படின்னு நிறைய விஷயங்களுக்கு நடுவுல இந்த படமும் பார்த்துட்டு எனக்கு என்னோட சோல் கூட எனக்குள்ள நானே பேசிக்கிட்ட மாதிரி இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ உங்களுக்கும் அந்த ஃபீல் தரும். மிஸ் பண்ணாம இந்த படத்தை பார்த்துருங்க. சப்போஸ் பார்த்துருந்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு குட்டி கேமியோ ரோல் பெரிய இம்பாக்ட் பண்ணியிருக்கும். ஒரு கேரக்டர், ஒரு வைல்ட் லைஃப் கேரக்டர் மூலியமா. வைல்ட் லைஃப்னு சொல்றத விட அது சொன்னா ஸ்பாய்லர் ஆயிரும்.
அது நீங்க படம் பார்த்திருந்தீங்கன்னா அந்த கேரக்டர் உங்களுக்கு எப்படி புரிஞ்சிச்சு, நீங்க எப்படி அந்த கேரக்டர் பாத்தீங்க பாருங்க. இது வந்து ஒரு விலங்குகள் படம். பட் ஆனா ஒரு படமா பார்க்கும்போது ஒரு கேரக்டரா தான் வந்து என்னால பார்க்க முடியுது. ஸோ அதனாலதான் வந்து அந்த கேமியோ கேரக்டர் அப்படின்னு நான் சொல்றேன். அந்த ஒரு கேமியோ பண்ண வைல்ட் லைஃப் கேரக்டரை நீங்க எப்படி வந்து இந்த படத்துல அப்ரோச் பண்ணி பாத்தீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம இந்த கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. இந்த ஃப்ளோ படத்துக்கு என்னோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 100க்கு தாராளமா ஒரு 95 மார்க்ஸ் தருவேன். ஃப்ளோ, நோ ஒன் கேன் ரிலேட் த ரியாலிட்டி லைக் திஸ் இன் அ மூவி. நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பை. நான் வரேங்க.